உற்ற உறவும் கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம். உற்ற உறவும் கைவிட்டாலும் உரிமை கொள்ளும் அவர் கரம். ஒன்றுமில்லா தூஷி நம்மை உயர்த்துவதும் அவர் கரம். ஒன்றுமில்லா தூஷி நம்மை உயர்த்துவதும் அவர் கரம். ஓடி வராயோ நண்பா, உன் நேசர் அழைக்கிறார் இன்றே. இன்றே திரும்புவை கண்டே. ஓடி வராயோ நண்பா, உன் நேசர் அழைக்கிறார் இன்றே. இன்றே திரும்புவை கண்டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து தெய்வ சமூகத்தில் கடந்து போவதற்கு கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற பெரிய கிருபைகளுக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்மோடு கூட ஆவியானவர் இடைபடவும், நம்முடைய உள்ளங்களை தேற்றவும், நம்முடைய உள்ளங்களை விழிப்புணர்வுகளாக்கவும், நம்முடைய உள்ளங்களில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு தமது நாமத்தின் மகிமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எங்க இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் சமாதானமும் நீதியும் கடல் அலைகளைப் போல, நதியின் அலைகளைப் போல புரண்டு வரும் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களிலே பதித்துக் கொள்வது மிகவும் நேர்த்தியானதும் அருமையானதுமாயிருக்கும். அதில் விசேஷமாக வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளின் புலம்பல் பாடுகள் என்பது பெரிதாயிருக்கும். அதில் சொல்வார்கள், நான் அவரை தானே நம்பியிருக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு தெய்வம், அவரை தான் நான் நம்பியிருக்கிறேன், அவரோடு தான் நான் இருக்கிறேன், காலையில் எழுந்து கூட்டு ஜெபிக்கிறேன், மதிய தனியாய் நான் நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெப கூட்டங்களில் நான் கலந்து கொள்கிறேன், தாய்மார் கூடுகளில் போகிறேன், என்னுடைய சகோதரர்கள் வாலிபர் கூட்டங்களுக்கு போகிறேன், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் 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 எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரை தேடுகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த பேரின்பம், ஆனந்தம் என்று சொல்லுகிற காரியங்களில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறேன். அதோடு குடும்பத்தினுடைய நெருக்கம், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன் இந்த சூழ்நிலைகள் என்று அநேக நேரத்தில் கண் கலங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அதோடு கூட ஊழியர்களாய் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உண்மையாகவே பரிதாபப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஊழியர்களாய் காணப்படுகிறோம். சரியான குழப்பத்திற்குள்ளாக மகனை குறித்து, மகளை குறித்து, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை குறித்து எந்த அளவிற்கெல்லாம் அவைகள் குழப்பத்திற்குள்ளாகவே மூழ்கி விடுகிறார்கள். நான் ஏன் அழைக்கப்பட்டேனா என்ற கேள்வியை முதல் தோன்றி விடுகிறது. வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்களை பார்த்த உடனே ஆண்டவர் உண்மையா என்னை அழைத்தது உண்மைதானா, அல்லது அவருடைய வார்த்தையை கேட்டு நான் வந்து விட்டேனா, அல்லது ஏதோ எமோஷனலா நான் உள்ளே நுழைந்து விட்டேனா, இப்படி எல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு இன்னுமே தங்களை குழப்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ஏராளம். அதிலும் இன்னும் சுருக்கமாய் சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பங்கள் என்று சொல்லும் பொழுது சமாதானமற்ற நிலைமைதான் எல்லா இடத்திலும் காணப்படுகிறது. ஊழியர் குடும்பங்களை எண்ணி பாருங்கள். அந்த மகன் இப்படி, இந்த பிள்ளை இப்படி, அந்த பிள்ளை சொன்னா கேட்கிறதில்லை, இந்த பிள்ளை எந்த காரியத்தையும் கவனிக்கிறதில்லை, என் மகன் வேதம் வாசிக்கிறதே இல்லை, நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கீழ்ப்படுகிறதில்லை, அவனுடைய வழி ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் என் ஊழியத்தை செய்கிறேன். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர்களுக்கு இல்லாமல் சாதிக்கிறது போல, அல்லது இவர்களுக்காகவே ஒடுக்கப்பட்ட காரியங்களைப் போலெல்லாம் பேசி அநேக இடங்களில் மற்ற விசுவாசிகளையும் குழப்பிக் கொண்டிருக்கிற ஏராளமான ஊழியர்களும் உண்டு, ஏராளமான விசுவாச குடும்பங்கள் உண்டு. கஷ்டங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, எத்தனையோ காரணங்கள் உண்டு. அத்தனை காரணங்களிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் குறைந்து காணப்படுவதற்கு தலை சிறந்த முக்கியமான ஒரு காரியமும் அதோடு இணைந்திருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாமல் இருக்கிற அனுபவங்கள் உள்ள குடும்பங்கள்.
வேதம் இருக்கிறது உண்மை, கீர்த்தனை பாடல்கள் இருக்கிறது உண்மை, பாமாலைகள் இருப்பது உண்மை, பக்தி பாடல்கள் இருப்பது உண்மை, வெற்கைய பாடல்கள் இருப்பது உண்மை, எல்லாரும் எல்லா எழுப்புதல் கீதங்கள் எல்லாம் ஏராளம் உண்மை. வழக்கம் போல எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறோம் உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாய் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தோம். சாப்பாட்டு நேரம் வந்தது. எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடுகள் பரிமாறினார்கள். சாப்பாடோடு கூட அவர்களும் எங்களோடு உட்கார்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் வெளியில் இருந்தார்கள். சாப்பிடுகிற நேரம் பிள்ளைகளும் வந்து விட்டார்கள். அவருக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த உடனே சாப்பாட்டை பிசைந்து எடுக்கும் வரைக்கும் அந்த அருமையான ஐயா அமைதியா இருந்தார். பிசைந்து வாயில் போடுகிற நேரம் பார்த்து, தம்பி வேதம் படிச்சிங்களா? ஒரு வார்த்தையை கேட்டார். 2 பேருமே வேதம் படிச்சிங்களா? பெரிய பையன் சொன்னா, நான் படிச்சேன்ப்பா. அப்போ வசனம் சொல்லாமையே நீ சாப்பிடுற தம்பி? வசனத்தை சொல்லிட்டு சாப்பிடலாமே. பையன் எழுந்து நின்றான். கடகடன்று ஒரு 2-3 வசனங்களை அந்த பகுதியில சொல்லி, அவன் படித்த மனப்பாட வசனங்களை சொல்லி, அந்த காரியத்தை நான் இப்படி இருந்து இப்படி படிச்சுட்டேமா சொல்லி முடிச்சிட்டான். உட்கார்ந்து சாப்பிட்டான். 2வது பையன் எழுந்தான். அப்பா, இன்னைக்கு காலையிலிருந்து அவசரமான வேலையாகவே ஓடிட்டேன், படிக்கல, சாப்பிட்டுட்டு படித்து சொல்கிறப்பானார். அப்பா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரே வார்த்தை சொன்னார், இல்லைப்பா படித்து சொல்லிட்டு சாப்பிட்டுக்கவே. ஒரே வரி தான். பையன் கை கழுவ போயிட்டான். கையில் எடுத்த சாப்பாட்டை அப்படியே தட்டில் போட்டு கை கழுவினான். உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு, நாங்கள் சாப்பிட்டு முடிப்பதற்கு முன்பு சில வசனங்களை மனப்பாடம் செய்து கொண்டு வந்து அப்பாவிடத்தில் சொல்லிவிட்டு சாப்பாட்டை கையில் எடுத்தான். இப்படித்தான் கிறிஸ்தவ குடும்பம் இருக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்க வேண்டாம். இதுதான் சரியா, இதுதான் நீதியா? பெத்த பையன்களை சாப்பிட்றது கையை வச்சுட்டு அவனுங்களை எடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கிற கேள்விதான். தயவு செய்து அந்த கேள்விக்கெல்லாம் உங்கள் இருதயத்தை திருப்ப வேண்டாம். நான் சொல்வது, பிள்ளைகளினுடைய தன்மையில் அவர்களை கொண்டு போகிற பக்திக்குள்ள காரியங்களில் ஒரு பெற்றோர் எவ்வளவு கவனமாய் இருந்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் சமாதானமற்ற நிலையில், சந்தோஷமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை எங்கே போகிறது? இன்னொரு சூனியக்காரன் மேல். ஏதோ எனக்கு செய்து வைத்து விட்டான். இல்லைன்னா இவ்வளவுலாம் நாங்கள் சிரமப்பட்டதில்லை. எங்கள் குடும்பம் எவ்வளவு மேன்மையாக இருந்தது. பரிசுத்தத்தில் மேன்மை, பக்தியில் மேன்மை, பாட்டில் மேன்மை. அந்த பையனை விட்டு அருமையாக ஆராதனை நடத்துவான். அந்த பையனை விட்டு அருமையாக பாட்டு பாடுவான். அந்த பையன் எப்படி பாடுகிற, என்ன செய்யணும், அவ்வளோதான். பாடுவாங்க, பாடிட்டு போகிற பசங்க தான். திரும்ப பைபிளை கூட எங்கே இருக்குன்னு கவனிக்க மாட்டாங்க. குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு குடும்பங்கள் இருக்கும் பொழுது வேத வசனத்தை நீங்கள் வாசித்தால் கற்பனைகளை கை கொள்ளுகிற தன்மை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். விசுவாசிகளானாலும் சரி, ஊழியர்களானாலும் சரி, இப்பொழுது விசுவாசிக்கலாம். நம்ம இந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையே கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நீ கற்பனை கவனித்தால் உனக்கு சமாதானமும் நீதியும் சமுத்திர அலைகளை போல உன்னை தேடி வரும் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் நுந்து உடைந்து சங்கடத்திற்குள் ஆகி இடமிடமாய் மாறுகிறார்கள், சபை சபையாய் மாறுகிறார்கள், பேருக்கு ஒரு சபையாய் மாறுகிறார்கள். கொஞ்சம் இணக்கம் உள்ள மனுஷனாக, கொஞ்சம் பேச்சுத்திறமை உள்ள ஆட்களாக, கொஞ்சம் சத்தமாய் பேசுகிற ஆளாய் கிடைத்து விட்டால் போதும், அருமையான ஊழியர் அப்படியே மாறிவிடுகிறோம். நம்முடைய பக்தி, நம்முடைய பரவசம் எல்லாம் அப்படியே போய்விடுகிறது. இன்றைக்கு கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம்னால் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள். அங்கு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. வேத வசனங்களை அல்ல, மனுஷனுடைய கற்பனைகளை. ஆகவேதான் தேவன் இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒரு விசுவாசியை பார்த்து. விசுவாசி தான் நடந்து கொள்ள வேண்டிய முறை. எங்களுக்கு என்ன தெரியுங்க, எங்களுக்கு எப்படி தெரியுங்க? உங்களுக்கு நல்ல போதனை செய்கிற ஆட்கள் இருக்கலாம். அது சில நேரத்தில் இந்த மாய்மாலமான சூழ்நிலைகளை உருவாக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் தங்களுக்கு அதை தாய் சபை என்று சொல்லுவார்கள். தாய்மொழி, தாய் நாடு அப்படி சொல்லுகிறது போல அது தாய் சபை என்று சொல்லிவிடுவார்கள். அங்கு ஒரு சில நேரத்தில் அப்படியே
அடக்கம் ஒடுக்கமாய் அமர்ந்து விடுவார்கள். அடுத்து வெளியே வரும்பொழுது அவர்களாகவே சிந்திப்பார்கள், இங்க விட அது நல்ல உபதேசம் இருக்கு, அங்க அற்புதங்கள் இருக்கு, அங்க சத்தியத்தை சத்தியமா பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கமே கூட்டத்துக்கு போயிடுவாங்க. அங்க உட்காருவாங்க, இங்க எல்லா காரியத்திலையும் முடிச்சுக்குவாங்க. சிலர் காரியத்தை கவனிங்கள், அது ஒரு பெரிய காரியம் தவறு என்பதெல்லாம் இப்பொழுது என்னுடைய உபதேசங்கள் அல்ல. நான் சொல்லுகிற காரியங்கள் யார் தெரிய வேண்டியது, யார் அறிய வேண்டியது. ஒரு கர்த்தருடைய மனுஷன் உட்கார்ந்து வேத போதனைகள் வேத காரியங்களுக்கு தண்ணியில முழுகி ஞானஸ்நானம் கொடுக்கிற பழக்கமே இல்லாத ஒரு இடத்தை கவனிச்சுங்க. தண்ணியை தெளிச்சு கொடுக்கிற இடத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். தண்ணியில முழுகி எடுக்கிற ஒரு இடத்திற்கு போகிறோர் ஒரு விசுவாசி போனவுடன் அங்க இருக்கிற காரியத்தை வசனங்களை காட்டும் பொழுது அது உண்மைதான் என்று தெரிகிறது. ஆனால் அது எங்களுக்கு அல்ல, ஒதுக்கி தள்ளுகிறோம். ஒரு 2 நிமிஷம் இவைகளை எல்லாம் நாம் சிந்திக்கிறதில்லை, இவைகளை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வருகிறதில்லை. வேதவசனத்தை கர்த்தருடைய கற்பனையை கவனித்தாயானால் சமாதானம் உன்னை தேடி வரும் என்று எழுதியிருக்கிறது. கலங்குகிறோம், புலம்புகிறோம், மனவேதனையோடு சஞ்சலப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார்? கடைசி நேரம் அவர் சித்தம் போல ஏதோ ஒன்று செய்யட்டப்பா, இந்த வரியோடு முடிக்கிறோம். இல்லை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, நானும் நீங்களும் நம்பி ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களையும் என்னையும் சமாதானத்தின் மேன்மையிலே வளர்த்துகிற தேவன். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நம்முடைய சந்தர்ப்பங்கள் அதற்கு போதாது. அவர் இருக்கும் பொழுது அவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. எந்த சமாதானத்தை தருவார்? வரும் பொழுது ஒரு பேரோடு தான் பிறந்தார், சமாதான பிரபு என்கிற பேரோடு தான் பிறந்தார். அவருக்குள்ள சமாதானம். அவர் என்ன காரியமாய் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அந்த காரியத்தின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் சம்பூர்ணமாய் நிரப்புவதற்காக. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது, எசேயா 29:13 வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனத்திற்கு ஒரு இணைப்பு எழுதியிருக்கிறது. மனுஷனுக்குடைய கற்பனைகளை போதித்து மனுஷனுக்குடைய கற்பனைகளின்படியே எனக்கு பயப்படுகிறார்கள். தேவ கற்பனைக்கு கவனிக்காத பட்சத்தில் தேவன் எனக்கு தர வேண்டிய சமாதானம், எனக்கு தர வேண்டிய சந்தோஷம், எனக்கு தர வேண்டிய மனமகிழ்ச்சி, எனக்கு தர வேண்டிய ஆனந்தம், எனக்கு தர வேண்டிய பேரின்பம், எனக்கு தர வேண்டிய மனமகிழ்ச்சியை என்னிலிருந்து தூரப்படுத்துகிறார். ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் கலங்குகிறார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் புலம்புகிறார்கள். உட்கார்ந்து தேவ சமூகத்தில் மனுஷனுடைய கற்பனைகள் எனக்கு போதனையாயிருக்குமானால் ஆண்டவரே நான் அறியும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 2:6 வசனத்தில், என்னிடத்தில் என்னப்பா அநியாயம் கண்டீங்க? அழுகிறார், தேவன் புலம்புகிறார். என்னிடத்தில் என்ன அநியாயம் கண்டீர்கள்? ஏன் என்னுடைய கற்பனைகளை விட்டு மனுஷனுடைய கற்பனைகளுக்கு போகிறீர்கள்? மனுஷனுடைய கற்பனை என்ன, தேவனுடைய கற்பனை என்ன? இப்போ இந்த காரியத்தையெல்லாம் நாம் பேச வேண்டாம். உட்கார்ந்து வேதத்தை தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். திறந்து வேதத்தை வாசித்து, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை நான் அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கண்களை திறப்பார், கற்பனையுள்ள இடங்களை காண்பிப்பார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய உள்ளத்தின் ஆசை எந்தெந்த இடத்தில் நிறைவேற்றப்படுகிறதோ அந்த இடங்களை காண்பிப்பார். ஓடி உட்கார்ந்து அழுவோம், ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படும், என்னோடு பேசும். இதுவரைக்கும் நான் செய்த காரியங்கள் என்ன, இனி நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேளுங்கள். அவரே உங்களுக்கு வெளிப்படுகிற தேவன், அவரே உங்களை பலப்படுத்துகிற தேவன், அவரே உங்களோடு பேசுகிற தேவன், அவரே உங்களை நல்வழிப்படுத்துகிற தேவன். இழந்து போன உன் கிருபைகளை, ஏதோ பெற்று அனுபவிக்க வேண்டிய கிருபைகளை, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு பயந்து மனுஷனுடைய கற்பனைகளை பெரிதாய் எண்ணி மனுஷனுடைய கற்பனைகளை கேட்டு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களை கற்பனைகளாக எண்ணியே நம்முடைய பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை இழந்து விட்டோம். நாம் பெற வேண்டிய தயவை இழந்து விட்டோம், நாம் பெற வேண்டிய பாக்கியத்தை இழந்து விட்டோம், நாம் பெற வேண்டிய மன மகிழ்ச்சியை இழந்து விட்டோம், நாம் பெற வேண்டிய குடும்ப சமாதானத்தை இழந்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இழந்து போவதற்கல்ல. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். ஆதிகாலத்தில் அழுதார்கள், உங்க காரியம் என்ன இப்படி ஆகிவிட்டது ஆண்டவரே? அப்படி அவர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எரேமியா 7:13 வாசித்து பாருங்கள். ஏற்கனவே என் தீர்க்கதரிசி எல்லாம் உங்ககிட்ட அனுப்பிட்டேன். இன்னொன்னு சொல்லிட்டார், தினம் தினம் நான் அனுப்பிட்டு இருந்தேன். 25வது வசனத்தில் பாருங்கள், தினம் தினம் அனுப்பினேன். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இல்லை மாறி இருப்போம்.
தினம் தினம் அனுப்பினேன். அதுவும் இப்ப இருக்கிற நிலையில் இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை எத்தனை உண்மை என்பதை கவனியுங்க. டிவியை திறக்கும் போதே சத்தியம் வெளிப்படுகிறது. அநேகர் சொல்லுகிறார்கள், தண்ணீர மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்க, அப்பதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவாய், அப்பொழுதுதான் தேவராஜ்யத்தில் சேருவாய். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, என் சித்தத்தின்படி செய்கிறவனே தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பான் சொல்லிட்டே இருக்கார். தினம் தினம் சத்தியமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பிரசங்கியார் ஜெபிக்கும் போது கண்ணை மூடி உட்கார்கிறோம். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அனுபவித்தது போல எழுந்து போகிறோம். இருப்பது அப்படியே இருக்கிறது. தேவ கற்பனை என்னவென்று அவைகளை அறிவதில்லை. மனுஷன் சொல்லுகிற கற்பனைகள் என்னவென்று கவனிக்கிறோம். மனுஷனுடைய ஆட்டம், மனுஷனுடைய பாட்டம், மனுஷனுடைய டிராமா, மனுஷன் சொல்லுகிற காரியம் இப்படி அல்ல அப்படி, இப்படி ஆண்டவர் எப்படி செய்வார், இப்படி ஆண்டவர் எப்படி நடத்தினார், அன்றைக்கு இறங்கினவர் இன்றைக்கு இறங்குவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்ட காரியத்தில் இறங்குவார் என்பதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது. நல்ல வழி எங்கே என்று தேடுவது நான், நல்ல வழி எங்கே என்று பார்க்க வேண்டியது நீங்களும் நானும். என் அன்பு சகோதர சகோதரி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எந்த காரியமும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அது இப்ப இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், இப்பொழுது இருக்கிற கூட்டங்களை எல்லாம் எண்ணினால் மனவேதனைப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆராதனைக்கு போக மாட்டாங்க, கர்த்தருடைய பந்தி எடுக்க மாட்டாங்க, தண்ணியில மூழ்கி இருக்க மாட்டாங்க, குடும்பமாய் ஆராதனை செய்ய மாட்டாங்க. எந்த ஒன்று காரியத்தில் அவங்க இருப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னால் விருந்து கொண்டாடுவாங்க மதுபானத்தாலே. போதையாக தான் உட்கார்ந்திருப்பார். அவருக்கு இன்றைக்கு வெளிப்பாடான தீர்க்க தரிசனங்கள். கர்த்தருன் கைகளின் கிரைகளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருன் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருன் மேன்மைப்படுத்துகிறார். எப்படியா இது? எப்படி? சிந்திக்க வேண்டியது இன்னொரு ஊழியக்காரன் சொல்லி அல்ல, நீங்களும் நானும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, எங்கே உன் சமாதானம், எங்கே உன் சந்தோஷம், எங்கே உன் மனமகிழ்ச்சி? இல்லாமல் இல்லை. தேவன் இதற்கு மேல் செய்ய மாட்டார் என்பதல்ல, அவர் செய்யும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். எப்பொழுது அதை செய்கிறாராம்? நான் அவருடைய கற்பனைகளை கவனிக்கும் பொழுது என் சமாதானத்தை திரும்ப பண்ணுகிறாராம். நதியின் அலைகளை போல. அது ஏன் அலைகளை போல சொன்னார்? ஒரு நாளைக்கு எத்தனை அலை வருதுன்னு நினைக்க முடியுமா, எண்ண முடியுமான்னு பாருங்க. ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கு. ஒரு அலை போனால் இன்னொரு அலை, இன்னொரு அலை போனால் இன்னொரு அலை. நாள் முழுவதும் எத்தனை அலைகள் வந்து கொண்டிருக்கிறது. சமாதானம் கரை புரண்டு வருகிறதாய் மாறுமா, மனமகிழ்ச்சி கரை புரண்டு வருகிறதாய் மாறுமா, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன பொருள், இழந்து போன எல்லா விதமான கிருபைகளும் மறுபடியும் என்னை சூழ வேண்டுமானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய கற்பனையை கவனிக்க தொடங்குங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழுகையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சபைக்குள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருடைய கற்பனையை கவனித்தாய் ஆனால் சமாதானம். நீ கர்த்தருடைய கற்பனை கவனிக்காமல் அமர்ந்திருந்தால் சமாதானத்தின் மேன்மை உன்னை சூழ்ந்து கொள்ளாது. சமாதானத்தின் மகிமை எதிர்பார்க்கவே வேண்டாம். துக்கம் மேலும் மேலும். ஜெபிக்கும் பொழுது ஏதோ கருணைக்காக பிள்ளைங்க கேட்கிறாங்களே, அவர் இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு நன்மை செய்தால்தான். ஆனால் அந்த நன்மை நான் பெற்றுக்கொள்ளுகிற பெரிய நன்மையாய் மாறும் என்று எண்ண வேண்டாம். காரணம் என்ன? நான் கவனிக்கும்படி அவர் எவ்வளவு பெரிய வேதத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். 66 புஸ்தகங்கள் அடங்கிய நல்ல எழுத்துக்களோடு, அர்த்தங்கள் நிறைந்த எழுத்துக்களோடு, அதற்கு விளக்கம் கொடுக்கிற பரிசுத்தவான்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வேத அகராதி எழுதின பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விளக்க உரை எழுதின பரிசுத்தவான்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம், அத்தனை பெரிய விளக்க உரையோடு கூட இவ்வளவு பெரிய வேதமும் மனிதன் புரிந்துக்கும்படி, ஒவ்வொரு கர்த்தருடைய மனுஷனும் தெரிந்து கொள்ளும்படி எழுதி கையிலே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதத்தை வைத்துக் கொண்டுதான் கற்பனைகளை தேடி பிடித்து கற்பனையின்படி நடப்பதற்கு என் மனதை நான் செலுத்துவதில்லை. யாரோ சொல்லிக் கொடுக்கிற உபதேசம், யாரோ பேசுகிறார்கள், யாரோ செய்தார்கள். அவன் ஆண்டவருடைய மனுஷன், அவர் ஆண்டவர் பேசுகிறார், அவர் இப்படி. இதே காரியத்தில் நான் ஓடின ஓட்டத்தால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் இழந்தது என்ன? நம்முடைய குடும்ப சமாதானம், நம்முடைய உள்ளத்தின் சமாதானம், நம்முடைய உள்ளத்திற்குள் நமக்குள் இருக்க வேண்டிய கிருபைகள், நம்முடைய நீதி,
தேவன் நமக்கென்று செய்ய தீர்மானித்திருந்த நீதி, தேவன் நமக்கென்று செய்ய தீர்மானித்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து தவிக்க வேண்டியதாய் நிற்கிறோம். என்னோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பார்க்க வேண்டுமானால் வேதத்தை கையில் எடுங்கள். வாசிக்க தெரிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை கையில் எடுங்கள். வாசிக்க தெரியாதவர்கள் இந்த காரியத்திற்கு வேதத்தில் ஏதாகிலும் உண்டா என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். வேதம் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். இந்த காலத்தில் ஆகுமா? இந்த நிலையில் செய்ய முடியுமா? கேள்வி கேட்க வேண்டாம். ஆகும், ஆகும். ஒரு மருத்துவர் சொன்னால் ஆக முடியும். வேறு ஒரு மனிதன் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்ய முடியும். ஒரு ஜோசியன் ஒன்று சொன்னால் செய்ய முடியும். நாள் கணிக்கிறவன் பார்த்து இப்படி நடந்து கொள், உனக்கு இந்த ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால் அதை செய்ய முடியும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறதை ஒவ்வொரு மனிதனும் செய்யலாம். கடைபிடிக்க தொடங்குங்கள். கற்பனைகளை கவனிங்க, என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு கற்பனை என்ன சொல்லுகிறது? அபிஷேகம் பெறுவதற்கு கற்பனை என்ன சொல்லுகிறது? பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு கற்பனை என்ன சொல்லுகிறது? குடும்பத்தோடு அவரை நான் தொழுது கொள்வதற்கு வேதம் கற்பனை என்ன சொல்லுகிறது? நான் எப்படிப்பட்ட பரிசுத்தனாய், எப்படிப்பட்ட மனிதனாய் வாழ வேண்டும் என்று கற்பனை வேதம் என்ன சொல்லுகிறது என்று மாத்திரம் கவனியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நாம் ஜெபிக்கலாமா? ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக. நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சமாதானம் நீதியும் சமுத்திர அலைகளைப் போல உன்னை சேர வேண்டுமானால் நீ கற்பனைகளை கவனி என்று சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது எங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். அந்த கற்பனை மேல் எங்கள் கவனத்தை நீ திருப்பித்தாரும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தனாய் வாழ வேண்டும், கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், கிறிஸ்தவ தெய்வீக மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியாமல் போகிறது. சமாதானத்தை பெற முடியவில்லையே, மனமகிழ்ச்சியை பெற முடியவில்லை, சந்தோஷம் குடும்பத்தில் இல்லை. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இத்தனை ஆண்டுகள் அவரை சேவிக்கிறேன், நான் எப்படியெல்லாம் அவரை தொழுது கொள்கிறேன், எப்படியெல்லாம் அவரை பணிந்து கொள்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் நீங்கவில்லை, வியாதி நீங்கவில்லை, என்னுடைய வறுமை நீங்கவில்லை, என்னுடைய பலவீனம் நீங்கவில்லை. இதனுடைய காரியம் என்ன என்று தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒவ்வொரு நாளும் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் கருத்தாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், கர்த்தருடைய கற்பனையை கவனித்தாயானால் உன் சமாதானமும் அது நீதியும் புரண்டு வரும் என்று எழுதியிருப்பதால் உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களை திறந்தரலும், கண்களை திறந்தரலும், செவியை திறந்தரலும், கற்பனைகளை கவனிக்கிற உள்ளத்தார். மனுஷனுடைய கற்பனைகளை அல்ல, ஒரு சபையின் சட்டத்திட்டங்களை அல்ல, யாரோ எழுதி கொண்டு வந்திருக்கிற புஸ்தகங்களில் எழுதப்படுகிற இப்படியும் அப்படியுமாய் சொல்லுகிற புரட்டுத்தனமான காரியங்களை அல்ல, வேத காரியத்தை கவனிக்கும்படியாக, வேத காரியத்தின் ஆழங்களை உணரும்படியாக, வேத காரியத்தின் மறைபொருளை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகளின் கண்களை திறந்தரலும். வேதத்தின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை தார். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே பணிகிற உள்ளத்தை தார். அது எத்தனை பெரிய தாய் சபையானாலும், அது எவ்வளவாய் அவர்கள் அதில் மூழ்கி இருந்தாலும், எவ்வளவாய் அந்த காரியங்களில் அவர்கள் இடைப்பட்டிருந்தாலும், வேதத்தையும் வேதத்தின் ஆழங்களையும் கவனிக்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும், ஒருவரையும் விட்டு விடாதிரம். ஒவ்வொருவரும் அந்த மகிமையின் வல்லமைக்குள்ளாய் மாறத்தக்கதாக, ஒவ்வொருவரும் அந்த கிருபையின் பலத்துக்குள்ளாய் மாறத்தக்கதாக ஒரு சமாதானத்தை அவர்கள் இழந்துவிடக்கூடாது ஐயா. அவர்களுக்கென்று புறப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து வருகிற நீதியை அவர்கள் இழந்துவிடக்கூடாது. தங்களுக்கும் தங்கள் சந்ததியாருக்கும் நிரந்தரமான கிருபைகளால் அவர்கள் வைத்து போகத்தக்கதான மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆசீர்வதியும். உன்னதமான மகிமை அவர்களை ஆட்கொள்ளட்டும், கிருபையினாலே நிறைத்தரடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. சமாதானத்தையும் நீதியையும் சமுத்திர அலைகளைப் போல நம்மை சூழ்ந்து கொள்ள அனுப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி தமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவைகளினாலே வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் செய்வாராக. ஆமேன் ஆமேன்.